வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் லைசென்ஸ் வந்து ரெனிவல் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த தமிழ்நாட்டு வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு வந்து tnsta.go.in வெப்சைட்லயே வந்து பார்த்தோன்னா, நடத்துனர் உரிமை வினாக்கள் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு சில சேவைகள் குடுத்துருக்காங்க. ஓட்டுநருக்கு மட்டும் தான் நெறைய இடத்துல குடுத்துருக்காங்க. நடத்துனருக்கான சேவைகள் வந்து கம்மியா தான் இருக்கு. இதுல வந்து வினாக்கள்ல வந்து நடத்துனர் உரிமை வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து கிளிக் பண்ணுங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஒன்னொன்னா படிச்சு பார்க்கும்போது தெரிய வருது என்னான்ட்டு, ஆ நடத்துனர் உரிமை பெறுவதற்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரூ. 200 சார்ஜ். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் ஒரு நடத்துனர் நடத்துனர் கடமைகள வந்து அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த பகுதியில வருதோ அதுல வந்து டைரக்ட்டாவோ, ஆன்லைன்லயோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நடத்துனர் உரிமை புதுப்பிக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து இதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RCLA படிவத்தின் விண்ணப்பம், அதுக்கப்புறம் நடத்துனர் உரிமம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2, அதுக்கப்புறம் MCC படிவத்தின் மருத்துவச் சான்றிதழ், அதுக்கப்புறம் கட்டணம் ரூ. 200. இது வந்து ஆன்லைன்லயும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லயும் விண்ணப்பிக்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் ஆஃப்லைன்ல விண்ணப்பிச்சீங்கன்னா, பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா செலவாகும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து டைரக்ட்டா வந்துரும். நியரஸ்ட்டா இருக்கிற உங்க ஆர்டிஓல தான் நீங்க வந்து ரினிவல் பண்ணணும். இதுக்கு வந்து RCLA படிவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க RCL படிவம் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இங்க வந்து இன்னும் ரிக்வெஸ்ட் லெட்டர் மாரி இது. இது வந்து அ த ல லைசென்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்டிஓ அந்த இடத்துல ஆர்டிஓ இருக்கு. அந்த ஆர்டிஓ. இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேமு, பிரசன்ட் அட்ரஸு, நம்பர் ஆஃப் டேட் ஆஃப் இஷ்யூ த லைசென்ஸு, அத்தாரிட்டி ஆஃப் லைசென்ஸ் இஷ்யூட் வெர்ஷன் போட்டு, என்னைக்கு இதாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த போடுங்க. அதுக்கப்புறம் பிளேஸு, டேட்டு, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போடுங்க. கண்டக்ட் லைசென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரினிவல் பண்ணி குடுக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த ஃபார்மு. இது வந்து RCLA ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எடுத்துட்டு போணும். அதே மாரி நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலயும், இந்த பரிவர்த்தனை லாகின்ல வந்து இங்க டைரக்ட்டா வந்து டிரைவிங் லைசென்ஸ் தான் குடுத்துருக்காங்க. டிஎல் ரினிவல் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இங்க கண்டக்ட் லைசென்ஸ்ல வந்து சர்வீஸ் அண்ட் கண்டக்ட் லைசென்ஸ் குடுக்கும்போது, உள்ள போன உடனே என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கண்டக்ட் லைசென்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, கேப்ச்சா குடுத்துட்டு, ப்ரொசீட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ரஸ் என்னென்ன ஃபில் பண்ணுவோங்களோ அதே அட்ரஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ, அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஏன்னா, இப்ப என்கிட்ட கண்டக்ட் லைசென்ஸ் இல்லாதனால நான் உள்ள போக முடியாது. இருந்துச்சுன்னா நான் வந்து டைரக்ட்டா உள்ள போயிருக்கலாம். அதனால வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது கண்டக்ட் லைசென்ஸ், டேட் ஆஃப் பர்த், கேப்ச்சா குடுத்து உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து அட்ரஸ் ஃபில் பண்ற மாரி வரும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ற மாரி வரும். ஃபோட்டோ, சிக்னேச்சரு, பணம் பேமெண்ட் பண்ற மாரி வரும். அதுக்கப்புறம் இந்த படிவம் வந்து RCLA படிவம் வேணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நடத்துனர் உரிமம் வந்து ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ரூ. 200 கட்டுனா, உங்களோட நியரஸ்ட்டா இருக்கிற ஆர்டிஓக்கு போயிடும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆ கார்டு வந்து இஷ்யூ பண்ணிருவாங்க. அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வருமான்னு தெரியல. நியரஸ்ட்டா இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் பண்றது வந்து கொஞ்சம் சிரமமாக்குற மாரி தான் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் தெரியுது. ஒரு சில பேருக்கு ஈஸியா இருந்தா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. யாருனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து கன்டென்ட் லைசென்ஸ் எடுத்து வச்சு ரினிவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 நாள் ஆயிடுச்சுன்னு அவருக்கு வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு. கண்டிப்பா போடலான்னு தான் எண்ணம். பட் இருந்தாலும் நான் ஒரு சில டூர் பிளான் பண்ணியிருந்தனால கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாள் வந்து வெளியில இருக்கிற மாரி ஆயிருச்சு. அதனால தான் நான் வீடியோ கரெக்ட்டா போட முடியல. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து இந்த 4 படிவம் ரெடி பண்ணிக்கோங்க. டைரக்ட்டா ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க. ரினிவல் பண்ணிக்கோங்க. இதுதான் அங்க முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் மருத்துவ சான்றிதழ் உங்களுக்கு வாங்குறதுன்னு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மருத்துவ சான்றிதழ் நெறைய பேர் வாங்குறதுக்கு நெறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. இவங்க வந்து எங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா, மெடிக்கல் காலேஜ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. சில இடத்துல வந்து பார்த்தோன்னா, டிரைவிங் ஸ்கூல்லயே கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அவங்களே வந்து அ கவர்மெண்ட் வந்து ஆத்தாரிட்டி இது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் குடுக்குற ஸ்கூல்ல வந்து சென்டர் வந்து சொல்லுவாங்க. நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டா உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா, நீங்க மெடிக்கல் காலேஜ்ல போய் ட்ரை பண்ணீங்கன்னா, அவங்களே வந்து ஒரு ஐடியா வந்து குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.